புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். குடிப்பழக்கம் உடல் நலத்திற்கு தீங்கானது. காசு நிறைய வேணும். என்ன பட்டி பண்றது? சாமி நீங்க நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆயி சாமி, நம்ம கை நிறைய சம்பாதிச்சு நீங்க நினைச்சதெல்லாம் வாங்கல சாமி. வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ்மொழி, வாழிய வாழியவே. வானம் அளந்தது அனைத்தும் அளந்திடு, வன்மொழி வாழியவே. ஏழ்கடல் வை தொல்லை வினைத்தரு, தொல்லை அகன்று நல்லா படிக்கல. எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே. தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழியே. என்ன பிரகாஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணா. நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். வியாபாரம் எப்படி போயிட்டு இருக்கு? போயிட்டு இருக்குண்ணா. கூல்ட்ரிங்க்ஸ் இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் இப்போ தான் சாப்பிட்டுறேன். இன்னைக்கு வாடகை தேதி ஆச்சு, அதான் வாடகை வாங்கி போட வந்தேன். தேதியானா தான்னு பணம் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க எப்போ வந்தாலும் வாங்கிக்கலாம். சரி ஒன்று சரிங்க. சரி பிரகாஷ், நான் வரேன். பாட்டி 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 ஏசாமி என்னாச்சம்மா இவ்வளோ அவசரம் முடியறேன்? பாட்டி நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டேன் பாட்டி. காலேஜ் போக போறேன் பாட்டி. சாமி நீ காலேஜ் படிக்க வைக்கிற அளவுக்கு எனக்கு வசதி இல்லை சாமி. பாட்டி நான் நல்ல மார்க் எடுத்திருக்கேன் பாட்டி. எனக்கு காலேஜ்ல ஃப்ரீயாவே சீட் கிடைக்கும். இனிமேல் நீ வேலைக்கே போக வேண்டாம். நான் நல்லா படிச்சு நான் பார்ட் டைம் வேலைக்கு உன்னை உட்கார வச்சு சப்போர்ட் பண்றேன் பாட்டி. ராசாத்தி எனக்கு கத்தவல நல்லா இருக்குண்ணா. சரி பாட்டி, என் ஃப்ரெண்டு பார்ட் டைம் வேலை இருக்குன்னு சொன்னா நான் போய் பார்த்துட்டு வரேன் பாட்டி. சரிங்க. சார் பேப்பர். சார் பேப்பர். இன்னும் வாடகை தேதி இன்னும் 10 நாள் இருக்கு, அதுக்குமே வராரு. வாங்கண்ணா வாங்க. என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? வீட்டில் ஏதாவது விசேஷம் இல்லை? அது ஒன்றும் இல்லை பிரகாஷ், இந்த இடத்த இருக்கலாம்னு முடிவு பண்ணி புரோக்கர்கிட்ட சொல்லியிருந்தேன். அவரும் ஒரு நல்ல பார்ட்டி கூப்பிட்டு வந்தார். இந்த பார்ட்டி இடத்த பார்க்காமையே அடுத்த வாரம் கரையம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அவங்க கிட்ட சொல்லி உங்களுக்கு ஒரு 2 மாதம் டைம் வாங்கி தரேன். அதுக்குள்ளே நீங்கள் கடை காலி பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். கேட்கவே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த வயசில் சத்தியமான தூக்கிட்டு நான் எங்கே போவேன்? சரி நான் காலி பண்ணிக்கிறேன்.
கேட்கவே எனக்கு மனசு கஷ்டமாக தான் இருக்குது. சரி, நான் கிளம்புறேன். சரிங்க. நான் சொல்ல இவங்க தான் இந்த இடத்த வாங்கிக்கிட்டாங்க. நான் வேணா கொஞ்ச நாளைக்கு இருக்கிறது சேர்த்து பார்ப்போம். தாராளமாக சரி. வாங்கம்மா, உள்ள வாங்க. நீங்கள் தான் அந்த இடத்த வாங்கியிருக்கிறதா சொல்லாரு. 2 மாசத்துல கடையை காலி பண்ணத்துக்கு இருக்காதுமா. நீங்கள் மனசு வச்சா இன்னும் கொஞ்ச நாளைக்கு இங்கேயே இருக்கலான்னு. என்னம்மா அப்படி பார்க்குறீங்க? ஐயா, என்ன உங்களுக்கு தெரியல? தெரியலையேம்மா. உங்களுக்கு என்னைய தெரியாது, ஆனா எனக்கு உங்களை நல்லாவே தெரியும். அப்படியா? நான் பார்த்த மாதிரியே தெரியலையேம்மா. எப்படி தெரியும்? என்ன நீங்க சின்ன வயசுல பார்த்தது, அதனால உங்களுக்கு அடையாளம் தெரியாது. இல்லை, நீங்கள் என்னை சின்ன வயசுல பார்த்தது இன்னும் ஞாபகம் இருக்கா? ஆமாங்க ஐயா, அப்ப எனக்கு 6 வயசு. பிஸ்கெட் வாங்கி கொடுங்க. இந்த காசுக்குள்ள பிஸ்கட் வராதுமா. போய் நான் வாங்கிட்டு வா போ. அண்ணா இந்த காசுக்கே கொடுங்கண்ணா. இந்த காசுக்கு பிஸ்கட் வராது, இல்லை சேர்த்து வர. போய் வாங்கிட்டு போமா. அண்ணா கொடுங்கண்ணா. அண்ணா கொடுங்கண்ணா. ஏமா சொன்னா கேட்க மாட்டியா? போகல. காசு நிறைய வேணும், என்ன பட்டி பண்றது? சாமி நீங்க நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆயி சாமி, நம்ம கை நிறைய சம்பாரிச்சு நம்ம நினைச்சதெல்லாம் வாங்கலாம் சாமி. நான் முன்னாடி செஞ்சவன இப்ப என்ன பாதிச்சுமா. அன்னைக்கு பண்ண தப்புக்கு நான் இன்னைக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. சரிம்மா, கடையை காலி பண்ணிட்டு. ஐயா, அன்னைக்கு நீங்க சின்னதா ஒரு சின்ன தீப்பொறி தான், இன்னைக்கு உங்க முன்னாடி எரிமலையா ஒசந்து நிக்கிறேன். நீங்க செஞ்சது தப்பா இருந்தாலும் கூட என் வாழ்க்கையில நான் ஒசந்து நிக்க நீங்க தான் காரணம். மன்னிச்சுக்குமா. ஐயா, நான் சின்ன பொண்ணு, என்கிட்ட போய் எப்போ உங்க தப்ப நீங்க உணர்ந்தீங்களோ அப்பவே கடவுள் உங்களை மன்னிச்சார். நான் செஞ்ச பாவத்துக்கு தண்டனை என்னமோ. வாழ்க்கையில முன்னேற்றமே இல்லம்மா. வீடு வாசல் கூட இல்லம்மா. ஐயா, எதுக்கும் கவலைப்படாதீங்க. இனிமேல் இந்த இடத்துல நீங்க தான் இருக்கணும். எனக்கு இருந்த ஒரே உறவு என் பாட்டி, இப்ப அவங்களும் இல்ல. இனிமேல் எல்லாமாவும் நீங்க தான் இருக்கணும். அம்மா, இந்த இடத்த நான் விற்றதுக்காக ரொம்ப கவலைப்பட்டேம்மா. ஆனா நீ செஞ்ச தியாகத்தை பார்த்து இப்ப சந்தோஷப்படுறமா. நீ உன் லட்சியத்துல மேலும் மேலும் சிறக்க நான் மனசார வாழ்த்துறேம்மா.